நம்ம பிரெயின்ல பிளட் சப்ளை ரொம்ப முக்கியம். ஏன்னா கிட்டத்தட்ட 25% நம்ம ஹார்ட்ல இருந்து பம்ப் பண்ற பிளட் 25% இஸ் கோயிங் யூஸ்ட் பை த பிரெயின். பிரெயின் எப்போ ஆக்டிவா இருக்கனால அதுக்கு பிளட் சப்ளை ரொம்ப முக்கியம். அது பேக்ல பிரெயின்ல போகுது, ஹார்ட்ல இருந்து 2 இடத்துல இருந்து போகுது. ஃப்ரண்ட்ல நெக் வெசல்ஸ் ஃப்ரண்ட்லயும் போகுது, பேக்கு கூடயும் போகுது. அப்ப இது ரெண்டும் மேல பிரெயின்ல போயிட்டு ரெண்டும் ரெண்டு கலந்து அது சேர்ந்து பிளட் சப்ளை நம்ம பிரெயின் எல்லா இடத்துலையும் சப்ளை பண்ணுது. பிரெயின்ல முக்கியமா 2 ஏரியா இருக்கு. ஒன்னு பெருமூளை, இன்னொன்னு சிறுமூளை. இது ரெண்டும் கரெக்டா ஃபங்க்ஷன் பண்ணாதான் ஒரு ஆளுக்கு முன்னாடி போக முடியும். இன்னொரு பிரச்சனை என்னன்னா பிரெயின் செல்ஸ் இல்லாட்டி நியூரோன்ஸுக்கு ரொம்ப முக்கியம். ஆக்சிஜன் சப்ளை ரொம்ப முக்கியம், பிளட் சப்ளை ரொம்ப முக்கியம். இந்த ஆக்சிஜன் கிடைக்கிறது பிளட் சப்ளை மூலமா தான். அதனால என்ன ஆகும், இந்த சின்ன ஒரு பிளட் சப்ளை ரிடக்ஷனோ இல்ல ஆக்சிஜன் கம்மியானாலும் மூளைல தாங்கிக்க முடியாது. இதுதான் ஸ்ட்ரோக்குக்கு அறிகுறி. திஸ் இஸ் அ ரீசன். அப்ப ஸ்ட்ரோக்னா என்ன? ஸ்ட்ரோக்னா பிளட் சப்ளை டு த பிரெயின், நம்ம மூளைக்கு போற பிளட் சப்ளை கம்மியாகிறது ஒரு விதமான ஸ்ட்ரோக். அதுக்கு பேர் இஸ்கீமிக் ஸ்ட்ரோக்னு அர்த்தம். அது என்ன ஆகுதுன்னா அந்த சைட்ல போற பிளட் சப்ளை கம்மியாகுது. எதனால கம்மியாகுது? இந்த ரத்த குழாயில ஏதோ ஒரு அடப்பு, அந்த அடப்புனால கம்மியாகுது. இந்த அடப்பு மோஸ்ட் ப்ராபப்ளி எங்கேன்னு வந்திருக்கலாம். அது ரத்த குழாயிலே இருக்கலாம் ஒரு அடப்பு. அத்லஸ்க்ளரோசிஸ் என்றனால ஒரு அடப்பு வரலாம். அல்லாட்டி ஹார்ட்ல இருந்து ஒரு த்ரோம்பஸ் இல்ல ரத்த கட்டி அப்படியே மேல போய் பிரெயின்ல ஏதாவது பிளட் வெசல்ல பாதிக்கலாம். இது 2 நாளையும் அடப்பு வரலாம். இது இஸ்கீமிக் ஸ்ட்ரோக். 2வது தரத்துல ஸ்ட்ரோக் என்னன்னா அது ஹெமரேஜிக் ஸ்ட்ரோக் இல்லாட்டி ரத்த கசிவுனால வர்ற ஸ்ட்ரோக். அது எப்படி வரலாம்? மோஸ்ட்லி அது ஒரு ரத்த குழாய் உடஞ்சு போனால வரலாம். எதனால ரத்த குழாய் உடஞ்சு போகுது? மோஸ்ட் காமன் காஸ் என்னன்னா பிபி இன்க்ரீஸ் ஆனதா. அது ஒரு 2-3 இடத்துல முக்கியமா பாதிக்கும். தலாமஸ் இல்ல கேங்க்லோ கேப்சுலர் ரீஜன் சொல்லிட்டு டீப்பா இருக்கிற மூளையில பாதிக்கும். அது வழக்கமா என்ன ஆகும்னா நம்ம ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா ஒரு சுச்சுவேஷன்ல திடீர்னு ரத்த குழாய் ரத்தம் ரொம்ப பிபி ரொம்ப அதிகமாய் அந்த ரத்த குழாய் வெடிச்சு போய் அங்கே ஸ்ட்ரோக் வரலாம். 3வது தரத்துல ஸ்ட்ரோக்னா டிரான்சியன்ட் இஸ்கீமிக் அட்டாக்னு சொல்லுவோம். இந்த டிரான்சியன்ட் இஸ்கீமிக் அட்டாக்னா திடீர்னு நமக்கு கண்ணு பார்க்காம கொஞ்சம் ஃபியூ செகண்ட்ஸ் ஒரு நிமிஷத்துக்கு இல்ல பேச்சு வராம இருக்கு, இல்ல ஒரு கை ஊனமா இருக்கலாம், ஒரு காலுக்கு மருத்து படமா இருக்கலாம், இந்த மாதிரி. ஆனா என்ன அதோட பிரத்யேகதை என்னன்னா அது ஒரு ஒரு ஹாஃப் அன் அவர் 1 ஹவர் இல்ல மேக்சிமம் ஒரு 23 ஹவர்ஸுக்குள்ள 24 மணி நேரத்துக்குள்ள அது நார்மல் ஆயிடும். அதுக்கப்புறம் அந்த வீக்னஸே இருக்காது. ஆனா என்ன இதோட இம்பார்ட்டன்ஸ் என்னன்னா இது இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ஏன்னா இது நாளைக்கு ஒரு ஸ்ட்ரோக்கா ஒரு ஃபுல் ஃபிளட் ஸ்ட்ரோக்கா மாறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த 3 டைப் ஸ்ட்ரோக் இருக்கு. இந்த ஸ்ட்ரோக்கை நம்ம ஐடென்டிஃபை பண்றது ரொம்ப முக்கியம். மூளை பக்கவாதம் நீக்கிறது அது ஒரு திடீர்னு சம்பவம் நான் சொல்றேன்ல. 2 விதமாய் நம்ம இதை பார்க்கலாம். ஒண்ணு முன்னாடியே மூளை பக்கவாதம் வரப்போற சில அறிகுறிகள் நமக்கு கிடைக்கும். எப்படி? அதான் சொல்றேன், இந்த டிரான்சியன்ட் இஸ்கெமிக் அட்டாக் மாதிரி திடீர்னு கண்ணு மங்கலாகுது, இல்ல ஒரு சைடுல பார்வை போறது, இல்ல திடீர்னு 2 சைடுல பார்வை ஒரு ஸ்பிளிட் செகண்டுக்கு ஒரு கொஞ்ச நேரத்துக்கு அப்படியே டோட்டலா போறது, அதுக்கப்புறம் திருப்பி வந்துடும். இல்ல கைக்கு மறுப்பு ஏற்படுறது, இல்ல ஒரு கை கால் பலகீனம் ஆகுறது, வாய் ஒரு சைடுல அப்படியே கோணையா போறது, பேசுறது என்ன சொல்றது, நம்ம பேசிட்டே இருக்கும்போது திடீர்னு வாயை குளற மாதிரி இருக்கும், வாயில ஏதாவது போட்டு சாப்பிடுற பேசுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி எல்லாம் வரும்போது நமக்கு என்ன தெரியுது, இந்த மாதிரி மூளையில ஒரு சின்ன பிரச்சனை இருக்கலாம். திடீர்னு ஆல்டர்ட் சென்சோரி, நல்லா பேசிட்டு இருக்கும்போது மயக்கமா ஒரு கிடினஸ் மாதிரி வருது, தலையில ஏதாவது ஒரு பகுதியில நமக்கு தெரியாம ஒரு ஹெட்ஏக் மாதிரி வருது, திடீர்னு ஹெட்ஏக் வருது, ரொம்ப பெரிய ஹெட்ஏக் வருது. இதெல்லாம் தலையில ஸ்ட்ரோக் வரலாம் ஏன்னு ஒரு அறிகுறி. இந்த மாதிரி நிறைய சிம்டம்ஸ் இருக்கு ஹெட்ஏக் அந்த மாதிரி. பட் இதுதான் முக்கியமா நமக்கு தெரியும். எனிதிங் விச் இஸ் அப்நார்மல், எனி சிம்டம்ஸ். குறிப்பிட்ட நிறையில என்ன வரும்னா மூளையில 2 பகுதி இருக்கு, பெருமூளை பகுதி சிறுமூளை பகுதி. இது 2க்கு பிளட் சப்ளை எப்படின்னா ரத்த குழாய் 2ம் ஹார்ட்ல இருந்து டிராவல் பண்ணி அது மேல நெக் வெசல்ஸ் வழியா மேல போகுது. அந்த நெக்ல இருக்கிற வெசல்ல முதல் பகுதி, இந்த ஃப்ரண்ட்ல இருக்கிற வெசல்ஸ்ல கரோட்டிட் ஆர்டரின்னு சொல்லி ரொம்ப முக்கியமான ஆர்டரி. அதுதான் பிளட் சப்ளை பிரெயினுக்கு
கிட்டத்தட்ட 75% பிளட் சப்ளை கொடுக்கறது அந்த ஆர்டரி தான். அந்த ஆர்டரி ரெண்டா பிரிஞ்சு இன்டர்னல் கரோட்டரி ஆர்டரி, எக்ஸ்டர்னல் கரோட்டரி ஆர்டரின்னு சொல்லிட்டு ரெண்டா போகும். அது இன்டர்னல் கரோட்டரி ஆர்டரி தான் நம்ம பிரெயின் மூளைக்கு உள்ள போகும். அந்த ஆர்டரியில ஏதாவது பிளாக் வந்ததுன்னா தலையில பிரச்சனை வரலாம். அது எந்த பகுதியில என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் லெஃப்ட் சைட்ல வந்தனா அவங்களுக்கு பேச்சுறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். சம்டைம்ஸ் பேச்சு ஃபுல்லாவே போகலாம். பேஷண்ட்க்கு அஃபேசியா இல்லை டிஸ்பேசியான்னு சொல்லுவாங்க. இதே ரைட் சைட்ல வந்தா பேச்சுறது பிரச்சனை இருக்காது, ஆனா அவருக்கு அப்ராக்சியான்னு சொல்லி வரும். ஏன்னா நம்ம ஆல்ரெடி படிச்ச ஒரு விஷயம் நமக்கு பண்ண முடியாம போகலாம். அவர்கிட்ட ஷர்ட் போட சொன்னா அவரால் ஷர்ட் போட முடியாது, அந்த மாதிரி இருக்கலாம். அனதர் காமன் விஷயம் என்னன்னா ஒரு சைடு ஃபுல்லா பலகீனமா போகும், ஒரு சைடு ஒரு பக்கவாதம், ஒரு சைடு ஃபுல்லா. அதுதான் ரொம்ப காமனா இருக்கும். சம்டைம்ஸ் பீப்புளுக்கு வலிப்பு வரலாம், சீஷர்ஸ் வரலாம். ஓகே, ஒரு சில ஆளுங்களுக்கு என்னன்னா இன்னொரு விஷயம் என்னன்னா அவங்களுக்கு திடீர்னு என்ன ஆகும்னா அவங்களுக்கு மயக்கமா வரலாம். இனி சிறுமூளையில வந்தா என்ன ஆகும்? மயக்கம் வரலாம், கண்ணு ரெண்டு ரெண்டா தெரியலாம், கண்ணு பார்வை மங்கலா தெரியலாம், அவங்களுக்கு நடக்கிறதுக்கு கஷ்டமா இருக்கலாம், பேலன்ஸ் பிரச்சனை இருக்கலாம், கிட்னஸ் வரலாம், தலை சுத்துற மாதிரி கீழ் வர மாதிரி வரலாம். இந்த மாதிரி வேரியஸ் நிறைய 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 டிஃப்ரெண்ட் சிம்டம்ஸ் ஸ்ட்ரோக்கு. சின்ன ஒரு கிட்னஸ் கூட ஒரு ஸ்ட்ரோக்கா மாறுறதுக்கு பெரிய டைம் எடுக்காது. தட் இஸ் வை இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் தட் வி ஷுட் கிவ். இந்த மாதிரி யாராவது நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணும்போது நமக்கு அதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து அது என்னன்னு கரெக்டா டெஸ்ட் பண்ணா அந்த பெரிய ஒரு ஸ்ட்ரோக் வர்றதுக்கு முன்னாடியே நம்ம கண்டுபிடிச்சோம். மூளை பக்கவாதம் மெஜாரிட்டி லைஃப் ஸ்டைல் டிசீஸ்னு சொல்லலாம். ஏன்னா சின்ன வயசுல இது வர்றதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி. சின்ன வயசுல குழந்தைங்களுக்கு மூளை பக்கவாதம் வர்றது ரொம்ப கம்மி. ஒரு டைப் ஆஃப் டிசீஸ் கொண்டு மோயான்னு சொல்லிட்டு ஒரு டிசீஸ் இருக்கு, அந்த குழந்தைகளுக்கு வரலாம். அது மோயா இஸ் ஆக்சுவலி பிளட் வெசல், ஸ்ட்ரக்சரலாவே பிளட் வெசல் இருக்கிற பிரச்சனை. அது நாம யூஸ்வலா சொல்ல ஸ்ட்ரோக்னு சொல்ல முடியாது, ஒரு டிஃப்ரெண்ட் டைப். யூஸ்வலா திஸ் இஸ் a டிசீஸ் ஆஃப் ஓல்ட் ஏஜ். இது வயசானவங்களுக்கு வர்ற வியாதி. ஆனா வயசானவங்க மட்டும் இல்ல, இந்த காலத்துல சின்ன தேர்ட் ஓ ஃபோர்த் டிகேட் 30 வயசு 40 வயசு ஆனவங்க கூட ஸ்ட்ரோக் வருது. அவங்கள நம்ம யங் ஸ்ட்ரோக் சொல்லுவாங்க, இளநில ஸ்ட்ரோக். அதாவது யங்கா இருக்கிறவங்களுக்கு ஸ்ட்ரோக் வருதுன்னு சொல்லுவாங்க. ஸ்ட்ரோக்குக்கு மெயின் ரீசன் ரொம்ப லாங் ஸ்டாண்டிங் டிசீசஸ், குரோனிக் டிசீஸ் லைக் டயபெட்டிஸ், சக்கரை வியாதி, பிளட் ப்ரெஷர் கண்ட்ரோல் இல்லாம இருக்கிறது, அன்கண்ட்ரோல்டு பிளட் ப்ரெஷர், ஸ்மோக்கிங், ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஒரு வாழ்க்கை, ஒபிசிட்டி, ரொம்ப நம்ம பாடி ரொம்ப வெயிட் ஜாஸ்தி, நம்ம எக்ஸசைஸ் பண்றது இல்லை, அதே மாதிரி நம்ம ஒரு கண்ட்ரோல் இல்லாம நம்ம என்ன ஒரு பொருள் சாப்பிடலாம், அந்த மாதிரி மெட்டபாலிக் சிண்ட்ரோம் சொல்லுவாங்க. இன்னொரு விஷயம், ரொம்ப வயறு ரொம்ப பெருசா இருக்கிறவங்க, அவங்க எக்ஸசைஸ் பண்ண முடியறது இல்லை, லெதார்ஜிக்கா இருக்கிற லைஃப் ஸ்டைல் ஹேபிட்ஸ், அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஸ்ட்ரோக் ரிஸ்க் ரொம்ப ஜாஸ்தி. ஸ்மோக்கிங் ரொம்ப முக்கியமான ஒரு காரணம். ஸ்மோக்கிங் இஸ் ஹை ரிஸ்க். தென் நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஹைப்பர் லிப்பிடிமியா, ரத்தத்துல கொழுப்பு ஜாஸ்தி, கொலஸ்ட்ரால். கொழுப்புனா நிறைய கொழுப்பு இருக்கு, அது நான் சும்மா தெரியறதுக்காக கொலஸ்ட்ரால் சொல்றேன், அது ஒரு பேர் வச்சு கூப்பிடுறோம் கொலஸ்ட்ரால். கொலஸ்ட்ரால் மட்டும் இல்லை, ட்ரைகிளிசரைட்ஸ், வேற நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கொலஸ்ட்ரால், எல்டிஎல், எஸ்டி, அந்த மாதிரி நிறைய கொலஸ்ட்ரால் இருக்கு. அதெல்லாம் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு கீழே போனா ரிஸ்க் தான். இவங்க என்ன ஆகும்னா இவங்களுக்கெல்லாம் அத்தெரோஸ்க்ளரோசிஸ் சொல்லிட்டு ஒரு வியாதி வரலாம். அது என்ன, அந்த பிளட் வெசலை குறிப்பிட்ட முறையில் அந்த பிளட் வெசலை டிஸ்ட்ராய் பண்ணிடும். அந்த பிளட் வெசலோட வால்ஸ், அதோட இதுல போய் அது டெபாசிட் ஆகும். இதே பிரச்சனை நம்ம ஹார்ட்டுக்கு வருது. ஹார்ட் அட்டாக் அண்ட் ஸ்ட்ரோக் ஆர் சேம் ப்ராப்ளம் ஹேப்பனிங் இன் டூ டிஃப்ரெண்ட், ரெண்டு இடத்துல. ஒன்று பிரெயின்ல நடக்கிறதுனால ஸ்ட்ரோக்னு சொல்றாங்க. இன் அதர் வேர்ட்ஸ் இட் இஸ் கால்ட் பிரெயின் அட்டாக். பிரெயின் நடக்கிற தாக்குதல் தான் ஸ்ட்ரோக். அப்போ என்ன மெயின் பிரச்சனை? இதே மாதிரி அன்கண்ட்ரோல் டயபெட்டிஸ், ஹைப்பர் டென்ஷன், பிபி ரொம்ப ஜாஸ்தி, ரத்த கொதிப்பு, இதே மாதிரி அன்கண்ட்ரோல் ஆகும் மெட்டபாலிக் சிண்ட்ரோம், ஸ்மோக்கிங், அதே மாதிரி ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆன ஆல்கஹாலிசம், அதே மாதிரி தூக்கம் இல்லாம ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆன ஒரு கஷ்டமான ஒரு வாழ்வு. ஆனால் வெரி பிஸி எக்ஸிக்யூட்டிவ்ஸ் ஹூ டஸ் நாட் ஹேவ் டைம், அவங்களுக்கு டைமே இல்லை அவங்கள பார்க்கறதுக்கோ இல்லை. இது மாதிரி நிறைய எக்ஸசைஸ் பண்றது கண்ட்ரோல் இல்லாம, இதெல்லாம் ஒரு ஸ்ட்ரெஸ் ஃபேக்டர்ஸ் ரொம்ப ஜாஸ்தியாகும் போது ஸ்ட்ரோக் ரிஸ்க் ரொம்ப ஜாஸ்தி. ஸோ நாம் அதுதான் முதல்ல பார்க்கணும். இதே மாதிரி இப்போ சுகரு,
இல்லாட்டி கொலஸ்ட்ரால் எல்லாம் ஒரு அளவுக்கு மேல கண்ட்ரோல் பண்ணலைன்னா இதெல்லாம் ஸ்ட்ரோக் வர்றதுக்கு ரீசன். தேர் ஆர் சம் அதர் சின்ன ஒரு பெர்சன்டேஜ் இருக்கு. ஃபெமிலியலாவே உங்களுக்கு ஹெரிடிட்ரியாவே ஸ்ட்ரோக் வர்றதுக்கு ரொம்ப சான்சஸ் அதிகம். ஏன்னா அவங்களுக்கு ஹெரிடிட்ரியாவே டயபிட்டிஸ் இருக்கலாம், அவங்களுக்கு ஹெரிடிட்ரியாவே இல்லாட்டி இந்த கொலஸ்ட்ரால் ப்ராப்ளம் இருக்கலாம், ஹெரிடிட்டரி ஹைப்பர் லைப்பிடீமியான்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு அவங்களோட ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் என்னன்னா அவங்க பிறக்கும் போதே அவங்களுக்கு இந்த ரிஸ்க் ஃபேக்டர் தான். பிறக்கும் போதே அவங்களுக்கு இது வர்றதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு ஜாஸ்தி கம்பேர்ட் டு காமன் பீப்புள். அவங்களுக்கு ரிஸ்க் ஜாஸ்தி. அதனால அந்தவங்களுக்கு வேற மாதிரி. ஆனா ஸ்ட்ரோக் யாருக்கு வந்தாலும் ஒரே டைப்பு தான் பிரச்சனை. The problem is the same whether it is happening to old people or hereditary related causes. நான் முதல்ல சொன்ன மாதிரி ஸ்ட்ரோக் இஸ் ஆக்சுவலி அ டிசீஸ் ஆஃப் ஓல்ட் ஏஜ்னு சொல்லலாம். அது ஒரு ஜெனரலைஸ் ஸ்டேட்மெண்ட். அது ஆனா இப்ப பார்த்தனா 30 இயர்ஸ்ல ஸ்ட்ரோக் வருது, 40 இயர்ஸ்ல ஸ்ட்ரோக் வருது. ஏன் நம்ம கண்ட்ரோலே பண்ணாம நம்ம நிறைய விஷயங்கள் பண்றாங்க. நம்ம லைஃப் ஸ்டைல் எல்லாம் மாறிடுச்சு. முன்னாடி எல்லாம் நாம நடந்து போவது, இப்போ நம்ம வண்டியில தான் போவோம். ஸோ அவ எக்ஸசைஸ் பண்றது இல்லை, நாம ஃபுட்டுக்கு ஒரு கண்ட்ரோல் கொடுக்கறது இல்லை, எக்ஸஸா ஈட்டிங் மட்டும் இல்லாம ஆயிலி அந்த மாதிரி எல்லாம் நிறைய நம்ம நைட்ல பார்த்து பண்ணி அவர் லைஃப் ஸ்டைல் ஹவ் சேஞ்ச். அண்ட் அது மட்டும் இல்லை, நம்மளோட குவான்டிட்டி ஆஃப் ஃபுட் ஆல்சோ ப்ராபபிலியோட இன்க்ரீஸ்ட் ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம். இதெல்லாம் சின்ன ஆளுங்களுக்கு மெயினா நம்ம இப்ப பார்த்தோன்னா நமக்கு ஒரு அன்கண்ட்ரோல்டு லைஃப் ஹேபிட்ஸ் ஸ்ட்ரோக்கு ஒரு பெரிய ரிஸ்க். அப்ப பார்த்தா ஒரு காலத்துல 60 வயசு மேல இருக்கிற ஸ்ட்ரோக்கு வர வாய்ப்பு இப்போ சின்ன வயசுலயும் வருது. 40 இயர்ஸ்ல நிறைய பேருக்கு ஸ்ட்ரோக் வருது. சின்ன ஸ்ட்ரோக் வருது, பெரிய ஸ்ட்ரோக் வருது. அவன் சொன்ன மாதிரி டிரான்சியன்ட் இஸ்கெமிக் அட்டாக் அடிக்கடி வருது. ஸோ அவங்களுக்கு வைட்டமின் டெஃபிஷியன்சி மூலம் கூட இன்டைரக்டா ஸ்ட்ரோக் வருது. டைரக்டா இல்ல, இன்டைரக்டா ஸ்ட்ரோக் வருது. வைட்டமின் டி ரொம்ப முக்கியம். அது மெட்டபாலிசத்தை பாதிக்கிற ஒரு வைட்டமின். இந்த வைட்டமின் கம்மியால நமக்கு இந்த மாதிரி பிரச்சனை வருது. ஆனா அது டைரக்டா ஸ்ட்ரோக் கிரியேட் பண்ண மாட்டோம். இன்டைரக்ட் மல்டி ஃபேக்டோரியல் காசஸ். இதுக்கு ஒரு காசுன்னு சொல்ல முடியாது, மல்டி ஃபேக்டோரியல். ஸோ இட் இஸ் ஈவன் தோ நாம சொல்றது வயசானவங்களுக்கு தான் ஸ்ட்ரோக் வரும். யூஸ்வலா இட்ஸ் அ டிசீஸ் ஆஃப் 5th or 6th decade or more. 50 வயசு 60 வயசுக்கு மேல நடக்கிற ஒரு விஷயம். ஆனா இப்போ இது சிறுவர்கள் கூட அடிக்கடி வர்ற மாதிரி நமக்கு தெரியுது. நிறைய பேருக்கு 40 இயர்ஸ்ல திடீர்னு பிபி இன்க்ரீஸ் ஆகி அவங்களுக்கு ஸ்ட்ரோக் வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிற வாய்ப்பு ரொம்ப அதிகமாயிடுச்சு. ஸ்ட்ரோக் பாதிச்சவங்களை நாம என்ன பண்ணணும்னா அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் நாம அவங்களை கம்ஃபர்டபுளா ஒரு பொசிஷன்லேக்கு மாத்தணும். இப்போ கீழே விழுந்தா அவங்க கீழே விழுந்திருந்ததுன்னா அவங்க பெட்ல படுக்க வைக்கணும் ஃபர்ஸ்ட். செகண்ட், அவங்களுக்கு பிபி ரொம்ப இன்க்ரீஸ் ஆயிடுச்சுன்னா நாம அதுக்கு தகுந்த மாதிரி வீட்டில் மருந்து இருந்ததுன்னா அதை கொடுக்கலாம். அதை விட பெஸ்ட் என்னன்னா கால் ஃபார் இமீடியட் மெடிக்கல் அட்டென்ஷன். ஒரு டாக்டரை கூப்பிட்டு இல்லை பக்கத்தில் இருக்கிற ஆம்புலன்ஸ் கூப்பிட்டுட்டு எவ்வளவு சீக்கிரம் நம்ம ஹாஸ்பிட்டலில் கூட்டிட்டு போக முடியுமோ அதுதான் நம்ம பண்ற வேண்டிய ஃபர்ஸ்ட் விஷயம். அதே மாதிரி ஃபிட்ஸ் அந்த மாதிரி வந்ததுன்னா அவங்க கை கால் தான் நம்ம கண்ட்ரோல் பண்ணி ஃபிட்ஸ் முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஒரு கண்ட்ரோல் பண்ணிட்டு இமீடியட்டா ஹாஸ்பிட்டல கூட்டிட்டு போகணும். ஹாஸ்பிட்டல கூட்டிட்டு போறதுக்கு டைம் டிலே பண்ணக்கூடாது. ஏன்னா ஹாஸ்பிட்டல ட்ரீட்மெண்ட் கொடுத்து எவ்வளவு சீக்கிரம் நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் அவ்வளவு சீக்கிரம் அந்த பேஷண்ட்டுக்கு குணமாகறதுக்கு வாய்ப்பு ஜாஸ்தி. ஃபாஸ்டா ட்ரீட்மெண்ட் நம்ம எடுத்துட்டு போய் ட்ரீட்மெண்ட் கொடுத்தோம்னா ஒரு வேளை 100% கியூர் கூட ஆயிடுது. அதுதான் ரொம்ப முக்கியமா தெரிய வேண்டியது. நம்ம வீட்டுல இருந்து ஸ்ட்ரோக் பேஷண்ட்ஸ்க்கு நிறைய எல்லாம் பண்ண முடியாது. ஏன்னா இது ஐடென்டிஃபை பண்றது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி சின்ன சின்ன சிம்டம்ஸ் வரும்போதே அது ஸ்ட்ரோக்கா இல்லையான்னு நம்ம தெரியலன்னா இமீடியட்டா மெடிக்கல் அட்டென்ஷன், இமீடியட்டா ஹாஸ்பிட்டல்ல பக்கத்துல டாக்டர் கிட்ட போயிட்டு நம்ம அதை பத்தி பேசணும். அது ஸ்பெஷலிஸ்ட் ஹெல்ப் வேணும்னா ஸ்பெஷலிஸ்ட் ஹெல்ப் தேடணும். அதான் முக்கியமான விஷயம். இது ஃபர்ஸ்ட் நாம ஒரு ஹாஸ்பிட்டல்ல போன உடனே அந்த பேஷண்ட்டுக்கு நாம என்ன பண்ணோம், இந்த மாதிரி சிம்டம்ஸ் இருக்குன்னு தெரிஞ்ச உடனே நமக்கு ஒரு அறிகுறி இருக்கும் இது ஸ்ட்ரோக்கா வந்திருக்கலாம்னு சொல்லிட்டு. அப்ப அந்த ஸ்ட்ரோக்குக்கு என்ன பண்ணோம், இனிஷியலா நம்ம அந்த பேஷண்ட்டை ரிசஸ்டேட் பண்ணிட்டு அந்த இமீடியட்டா இருக்கிற பிரச்சனைக்கு நம்ம ஒரு மருந்து ஏதாவது கொடுத்து, இப்போ ஃபிட்ஸ் வந்தா ஃபிட்ஸுக்கு மாத்திரை கொடுக்குறது, இல்ல அன்கான்சியஸா இருக்கிற பேஷண்ட்டுக்கு ரொம்ப மோசமா இருந்ததுன்னா சம்டைம்ஸ் நம்ம என்ன பண்ணுவோம், வெண்டிலேட்டர்ல போடணும், இன்டிபேஷன் பண்ணிட்டு அவங்களால ப்ரீத் பண்ண முடியல, அவங்கள ஜிசிஎஸ் கிளாஸ்கோ கோமாஸ் போடும், அவங்க கோமாஸ் இருந்ததுன்னா உடனே என்ன பண்ணணும், அவங்கள இன்டிபேட் பண்ணிட்டு அவங்கள வெண்டிலேட்டர் கணணும். அவரால் சுயமா ப்ரீத் பண்ண முடியலன்னா வெண்டிலேட்டர் கனெக்ட் பண்ணணும்.
இமிடியேட்டா நாம ஒரு எம்ஆர்ஐ, சம்டைம்ஸ் சிடி ஸ்கேன், இது சிடி ஸ்கேன் எம்ஆர்ஐ அந்த சென்டர் தகுந்த மாதிரி சிடி ஸ்கேன் உள்ள சென்டர்ல சிடி ஸ்கேன் எடுத்தோம். எம்ஆர்ஐ இஸ் பெட்டர் தேன் சிடி ஸ்கேன். ஏன்னா எம்ஆர்ஐ நமக்கு கரெக்டா எல்லாம் தெரியும். ஆனா ஒரு ப்ளீடு சஸ்பெக்ட் பண்ணணும், அதிர்ச்சியா திடீர்னு கை கால் வரல கீழே விழுந்துருச்சு அந்த மாதிரி இருந்தா ப்ளீட் ஆகிறதுக்கு சான்ஸ் ரொம்ப ஜாஸ்தி. அப்ப சிடி ஸ்கேன் எடுத்து பார்த்தா அதுல ரத்த குழாய் உடஞ்சிருந்ததுன்னா ப்ளீடு தெரியும். அப்போ அது ஸ்ட்ரோக் ஆனு நமக்கு உறுதியாயிடுச்சு. அவன் எம்ஆர்ஐ நெக்ஸ்ட் நம்ம எம்ஆர்ஐ பண்ணிப்போம். எம்ஆர்ஐ பண்ணி பார்க்கும்போது நமக்கு எந்த பகுதியில ஸ்ட்ரோக் வந்துருச்சு, அதுக்கு கூட எம்ஆர்ஏ மேக்னெட் ரெசனன்ஸ் ஆஞ்சியோகிராம், எம்ஆர்வி மேக்னஸ் ரெசிஸ்டன்ஸ் வீனோகிராம், இந்த மாதிரி 2-3 டெஸ்ட் இருக்கு. அது நம்ம நெக் வெசல்ஸ், கழுத்து இருக்கிற வெசல்ஸ் சேர்த்து பண்ணும்போது நமக்கு தெரியும் ரத்த குழாயில எங்கேன்னு வரலாம், எந்த இடத்துல பாதிச்சிருக்கு, அது சிறு மூளை பாதிச்சிருக்கா, பெரிய மூளை பாதிச்சிருக்கா, ஃப்ரண்ட்ல இருக்கிற ரத்த குழாயா இல்ல பேக்ல ரத்த குழாயா, எல்லாம் நமக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். அது தகுந்த மாதிரி இஸ்கெமிக் ஸ்ட்ரோக், நம்ம எங்க ரத்த குழாயில எங்க பிளாக், த்ரோம்போசிஸ் இல்ல ரத்த குழாய் அடப்பு இருந்ததுன்னா நமக்கு இம்மிடியேட்டா நமக்கு மருந்து கொடுத்துலாம். தெர் இஸ் அ மெடிசின்ஸ் கால்ட் த்ரோம்போலைட்டிக் ஏஜென்ட்ஸ் சொல்லுவாங்க. அந்த ரத்த கட்டியை கரைக்கிறதுக்கான மருந்துகள் இருக்காங்க. அது வித்தின் 4 hours ஹாஸ்பிட்டல்ல போனா இம்மிடியேட்டா கொடுப்பாங்க. கொடுக்கும்போது என்ன ஆகும், அந்த ரத்த கட்டி பிளாக் பண்ணி ரத்த கட்டி கரைஞ்சு அந்த பிளட் சப்ளை மறுபடியும் நார்மலைஸ் பண்றதுக்குள்ள வாய்ப்பு ரொம்ப ஜாஸ்தி. நெக்ஸ்ட் இன்னொரு ட்ரீட்மெண்ட் ஃபாஸ்டா பண்றதுன்னா மெக்கானிக்கல் த்ரோம்பெக்டமி. அந்த த்ரோம்பஸ் அந்த ரத்த கட்டி எங்க இருக்குன்னு பார்த்து நம்ம ஒரு காலில் ஒரு பிளட் வெசல்ல நம்ம அது கேன்லேட் பண்ணிட்டு கத்தீட்டர் மூலமா நம்ம பிரெயின்ல போயிட்டு அந்த த்ரோம்பஸ் இவாக்குவேட் பண்றது நெக்ஸ்ட் ட்ரீட்மெண்ட் மெக்கானிக்கல் த்ரோம்பெக்டமி. இது 2 பண்ண முடியாது, லேட் ஆயிடுச்சு, அந்த மாதிரி ஸ்டேஜ்ல என்ன பண்ணணும்னா நம்ம மருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும். அவங்களுக்கு ஆன்டிபிளேட்டட் மெடிகேஷன் கொடுக்கணும், அதுக்கு கூட வேற மருந்து கொடுக்கணும், ஆன்டிகாகுலண்ட் இஸ்கெமிக் ஸ்ட்ரோக். ஏன்னா அது ஹெமரேஜிக் ஸ்ட்ரோக், ரத்த கசிவு என்னால இருக்கிற ஸ்ட்ரோக்னா அதுக்கு நாம இந்த மாதிரி பண்ணா இந்த மாதிரி ஆன்டிபிளேட்டட் கொடுக்க கூடாது, ஆனா மறுபடியும் ப்ளீட் ஆகும். ஓகே, அந்த டைம்ல நாம கொடுக்க வேண்டிய மருந்து ரத்தம் தலையில் இருக்கிற அந்த உப்பிசமா அந்த ஸ்வெல்லிங் கம்மி பண்றதுக்காக ஆன்டி எடிமா மெஷர்ஸ் சொல்லுவாங்க, அந்த மாதிரி மருந்து கொடுக்கணும். ஓகே, ஃபிட்ஸுக்கு மருந்து கொடுக்கணும். அந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மெடிசின் கொடுத்து அவங்க செல்லு ஃபர்தரா டேமேஜ் ஆகாம இருக்கிறதுக்கு பார்க்கணும். ஒரு சில ஆளுங்களுக்கு சர்ஜரி தேவையா இருக்கும். ஏன்னா இப்போ ரத்த குழாய் மெயினா ரத்த குழாய் அடைஞ்சு போயிடுச்சுன்னா அதுக்கு தலை பெருசா அப்படியே ஸ்வெல்லிங் ஆயிடும், அப்ப தலையில இடம் இருக்காது. அந்த டைம்ல என்ன பண்ணணும்னா அந்த பகுதி இருக்கிற தலையோடு எடுத்துரும், டீகம்ப்ரெஷன் சொல்லுவாங்க. தலையோடு எடுத்து கிரேனியக்டமி, டீகம்ப்ரெசிவ் கிரேனியக்டமி சொல்லி பண்ணுவாங்க. ஒரு சில ஆளுங்களுக்கு என்ன ஆகும்னா ரத்த காயம் ரொம்ப அதிகமா இருந்தா அது ப்ரெஷர் ரொம்ப ஜாஸ்தியானா நம்ம ஹெமட்டோமா ரிமூவல், அதே மாதிரி தலையில சின்னதா பீஸ் ஆஃப் போன் எடுத்துட்டு அதுக்கப்புறம் வழி தலை வழியா நம்ம ஒரு மைக்ரோஸ்கோப் மூலமா போய் ஆப்ரேட் பண்ணி இல்லை எண்டோஸ்கோப் மூலமா ஆப்ரேட் பண்ணி அந்த ரத்த கட்டியை எடுத்து கிளீன் பண்ணி வாஷ் பண்ணி இது 2ம் பண்ணா இது லைஃப் சேவிங் மெஷர். அது அவங்களுக்கு ரொம்ப பேடா அவங்களோட அட்வர்ஸ் எஃபெக்ட் இல்லாம இருக்கிறதுக்காக பாதுகாப்புக்காக பண்ற வேண்டிய, உயிரை காப்பாத்துக்காக பண்ண வேண்டிய 2 ப்ரொசீஜர் சர்ஜரி. சர்ஜிக்கல் ப்ரொசீஜர் அது அந்த டைம்ல டயரா அந்த எமர்ஜென்சி சிச்சுவேஷன் வரும்போது மட்டும் பண்றது. யூஷுவலா மெடிக்கல் மேனேஜ்மெண்ட் நான் சொன்ன மாதிரி இந்த மருந்து கொடுத்து ரத்தம் கரைக்கிறது, இல்ல பிளட் வெசல்ல மருந்து போட்டு கரைக்கிறது, இல்ல மெக்கானிக்கல் த்ரோம்பெக்டமி அந்த மாதிரி பண்ணிக்கலாம். இது 2ம் பண்ண முடியாத பட்சத்துல 4 மணி நேரத்துக்குள்ள போக முடியலைன்னா நாம என்ன பண்ணணும், மருந்து கொடுத்து ட்ரீட்மெண்ட். ஐசியூ ட்ரீட்மெண்ட் ஒரு 2-3 நாளைக்கு தேவையா இருக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம வார்டில் வந்து பிசியோதெரப்பி, ரீஹாபிலிட்டேஷன் அந்த மாதிரி பண்ணணும். இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் ட்ரீட்மெண்ட். செகண்ட் ஸ்டேஜ் ட்ரீட்மெண்ட்னா ஒரு ஃபர்ஸ்ட் அக்யூட் ஸ்டேஜ் முடிஞ்சனா பேஷண்ட் ஒரு மாச கணக்கு மேபி லைஃப் லாங் பேஷண்ட் மருந்து சாப்பிட வேண்டியிருக்கு. ஒரு சில மருந்துகள்லாம் சாப்பிட வேண்டியிருக்கு. அது சாப்பிடலைன்னா மறுபடியும் ஸ்ட்ரோக் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே, 3வது இந்த மாதிரி கை கால் பலகீனம் ஆயிடுச்சு இல்லை வேற பிரச்சனைனா அதுக்கு பிசியோதெரப்பி பண்ணிட்டே இருக்கு. இப்போ அது ஒரு முக்கியமான கடகம். பிசியோதெரப்பி பண்ணனா நாம இம்ப்ரூவ் ஆயிடும். ஆட்டோமேட்டிக்கா நமக்கு அந்த பலகீனத்தை கொஞ்சம் கொஞ்சமா கம்மியாகி 3 to 6 monthsல ஒரு அளவுக்கு நம்மளால தனிப்பட்ட முறை மேல நடமாடுறதுக்கும் அந்த மாதிரி நம்ம வேலை பண்றதுக்கும் ஒரு வாய்ப்பு வரலாம். பக்கவாத நோயாளிகள் நம்மளே மாதிரி இல்லை, நமக்கு தெரியும், அவங்களுக்கு கை காலு குணமா இருக்கு,
இல்ல அவங்களுக்கு பேசுறது கஷ்டமா இருக்கு, இல்ல அவங்களுக்கு கண்ணு பார்க்கறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு, இல்ல அவங்களுக்கு சொரணை கொஞ்சம் கம்மியா இருக்கு. அந்த மாதிரி இருக்கும்போது அந்த பட்சத்துல நான் அவங்களுக்கு ரீஹாபிலிட்டேஷன், பிசியோதெரப்பி அண்ட் ரீஹாபிலிட்டேஷன் கொடுப்பேன். ஒரு சில ஆளுங்களுக்கு வாய் வழியா சாப்பிட முடியாது. அப்போ வாயில ஒரு டியூப் போட்டு அவங்க அந்த டியூப்ல சாப்பாடு கொடுக்குற மாதிரி இருக்கு. அது கொஞ்சம் ஒரு டிரான்சியன்ட் டைம், ஒரு ஒரு கொஞ்ச நாளைக்கு, ஒரு 2 வாரம், 1 வாரம். பேசுறது கஷ்டமா இருந்ததுன்னா ஸ்பீச் தெராப்பி கொடுக்கும். முழுங்கிறது கஷ்டமா இருந்ததுன்னா சோனோயிங் தெராப்பின்னு சொல்லுவாங்க, அது கொடுக்குறோம். இதெல்லாம் ரீஹாபிலிட்டேஷனோட பாகம். அதே மாதிரி ரொம்ப கஷ்டமா கை கால சுத்தமா வராம இருக்கவங்களுக்கு எழுந்திரிச்சு பாத்ரூம்ல போக முடியாது. அவங்களுக்கு என்ன யூரினரி டியூப் மாதிரி போட்டுட்டு, கத்தீட்டர் மாதிரி போட்டுட்டு, அது 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 படுக்கையில நம்ம யூரின் பாஸ் பண்ற மாதிரி அதை அரேஞ்ச்மெண்ட் பண்ணி கொடுக்கணும். மோஷன் பாஸ் பண்ணும்போது டயப்பர் மாதிரி வைக்கணும். இல்ல அவங்களுக்கு நல்ல சுயநலம் இருக்கு, பேச முடியும் எப்ப மோஷன் பாஸ் பண்ண சொன்னா அந்த டைம்ல நாம கமோடு மாதிரி வச்சு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். அதே மாதிரி பிசியோதெரப்பி ரொம்ப முக்கியமான ஒரு ட்ரீட்மெண்ட் மொடாலிட்டி. பிசியோதெரப்பி, ஒக்குபேஷனல் தெரப்பி ரெண்டும். பிசியோதெரப்பி பண்ண பண்ண பேஷண்ட் இம்ப்ரூவ் ஆயிடும். அதே மாதிரி ஒக்குபேஷனல் தெரப்பி பண்ண பண்ண பேஷண்ட் கான்ஃபிடென்ட் ஆயிடும் வேலை பண்றதுக்கும், நாளைக்கு இந்த மாதிரி ஆஃபீஸுக்கு போறதுக்கும், அதே மாதிரி விஷயத்துக்கெல்லாம். ஸோ இதெல்லாம் ட்ரீட்மெண்ட், ஆன்சிலரி பார்ட் ஆஃப் ட்ரீட்மெண்ட். இந்த அக்யூட்டா மெடிசின் சர்ஜிக்கல் ட்ரீட்மெண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் இதே மாதிரி ட்ரீட்மெண்ட்ல பண்ணி தான் பேஷண்ட் நம்ம வாழ்க்கைக்கு திருப்பி கொண்டு வர முடியும். ஃபங்க்ஷனல் ஸ்டேட்டஸ் இம்ப்ரூவ்மெண்ட் சொல்லுவாங்க. எப்படி ஒரு நல்ல முன்னாடி இருக்கிற மாதிரி எப்படி நம்மளால வாழ முடியுமோ அது கொண்டு வரதான் நம்ம முக்கியமான ஒரு எய்ம். அதான் நம்ம ஒரு கோரிக்கை, அந்த பேஷண்ட்டுக்கு எப்படி ஃபங்க்ஷனல் ஸ்டேட்டஸ் கொண்டு சொல்லிட்டு. அதே மாதிரி சைக்காலஜிக்கலா நிறைய பேஷண்ட்ஸுக்கு இந்த மாதிரி வந்தவங்களுக்கு டிப்ரெஷன் போகலாம். நம்ம ஏன்னா அவங்களால பேச முடியல, அவங்களால கொஞ்சம் அப்படியே நடமாட முடியல, எல்லாரும் பார்த்துட்டு இருக்கும்போது சாப்பிட முடியல, கை யூஸ் பண்ண முடியல, கால் யூஸ் பண்ண முடியல. அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம சைக்கியாட்ரிஸ்ட் ஹெல்ப் யூஸ் பண்ணிக்கலாம். இன்னொன்னு காக்னிட்டிவ் பேலன்சிங். காக்னிட்டிவ் பேலன்ஸ் என்னன்னா, சம்டைம்ஸ் சில இடத்துல ஸ்ட்ரோக் வந்தானா அவங்களுக்கு அந்த மூளையில சில இடத்துல மறவி, ஏன்னா மெமரி டிஸ்டர்பன்சஸ் வரலாம், இல்ல முன்னாடி இருக்கிறது கொஞ்சம் மெமரி கம்மியாகலாம், இல்ல வேற ஆங்ஸைட்டி வரலாம். இந்த மாதிரி இருக்கும்போது நாம சைக்காலஜிஸ்ட், நியூரோ சைக்காலஜிஸ்ட் சொல்லி ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் இருக்காங்க, அவங்க கிட்ட சொல்லி நிறைய பேட்டரி ஆஃப் டெஸ்ட் மாதிரி பண்ணி அவங்களுக்கு என்ன பிரச்சனையை கண்டுபிடி அவங்களுக்கு கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் மூலமா அவங்கள ஹெல்ப் பண்ண முடியும். அவங்களோட கம்ப்யூட்டர் ஒரு நிறைய டெஸ்ட்கள் இருக்கு. அந்த அந்த இட் வில் பி an இன்டராக்டிவ் ஒரு கேம் மாதிரி கொடுத்து அவங்கள பெட்டர் பண்ணா அவங்களோட மூளை பழைய மாதிரி நல்லா ஸ்ட்ராங் ஆக்கி மாத்துறதுக்கு நிறைய இப்போதைக்கு நிறைய அதோட சான்சஸ் இருக்கு. அதே மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் அந்த மாதிரி இருக்கு. இப்போ இதெல்லாம் நாம பண்ணலாம் இந்த பேஷண்ட்டுக்கு இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு. இப்ப நாம சொல்றது ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் than கியூர். அது இந்த விஷயத்துலயும் ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம ஒரு ஒரு பேசிக் லைஃப் ஸ்டைல், நம்ம ஒரு ஹெல்த்தியா லைஃப் ஸ்டைல் ஃபாலோ பண்ணா நிறைய டிசீசஸ் இதே மாதிரி இந்த பிபி இன்க்ரீஸ் ஆகுறது, அதே மாதிரி டயபெட்டிஸ், குறிப்பிட்ட முறை டயபெட்டிஸ் எல்லாம் ஓல்ட் ஏஜ் டிசீஸ் தான். இட் இஸ் நாட் அ டிசீஸ் வென் யூ ஆர் யங். சின்ன வயசுல உங்களுக்கு டயபெட்டிஸ் எல்லாம் இல்லை, ஒரு வயசுக்கு மேலதான் இதெல்லாம் வருது. இதெல்லாம் நம்மளால ஒரு அளவுக்கு மேல நம்மளால கட்டுப்படுத்த முடியும். அதே மாதிரி கரெக்ட் டைமுக்கு நாம சாப்பிடுறது, ஒரு 6.5 to 7.5 hours கரெக்டா தூங்குறது, ஸ்ட்ரெஸ் ரொம்ப கம்மி பண்றது, ரெகுலரா எக்ஸசைஸ் பண்றது, ஃபுட் ஹேபிட்ஸ் மாடுலேட் பண்றது. ஃபுட்டு சாப்பிட வேண்டாம் இல்லை, மாடுலேஷன் எல்லாம் ஒரு ஒரு மாடரேட்டா சாப்பிடுற மாதிரி. அதே மாதிரி டோன்ட் கோ ஃபார் இன் எக்ஸஸ். ரொம்ப அதிகமா ஒண்ணுமே பண்ண இந்த பக்கமும் இல்லை அந்த பக்கமும் இல்லை, கொஞ்சம் மாடரேட்டா நம்ம வாழ்ந்தோம். மோஸ்ட் ஆஃப் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நமக்கு வராம தடுத்ததுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ரெகுலரா ஒரு ஆக்டிவ் லைஃப் ஸ்டைல் மெயின்டைன் பண்ணி நல்லா தூங்கி நல்லா எழுந்திரிச்சு நம்மளோட விஷயங்கள்ல நம்ம நல்லா கவனமா இருந்து ரொம்ப எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் நம்மளை ரொம்ப புண்படுத்தாம, ஆங்ஸைஸ் ஆகாம, ஸ்ட்ரெஸ் இல்லாம இருந்தானா யூ வில் ஹேவ் அ பெட்டர் லைஃப். நீங்க சின்ன வயசுல எல்லாம் பார்த்துருக்கோங்க, இந்த ஸ்ட்ரோக் நல்லா நிறைய ஆளுங்க வந்ததே கிடையாது. இப்பதான் இட்ஸ் டிசீஸ் ஆஃப் மாடர்ன் ஏஜ் பிகாஸ் ஆஃப் தி நியூ லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் விச் இஸ் ஹேப்பன். சின்ன வயசுல நம்மளோட சேலஞ்சஸ், ஸ்ட்ரோக் ஒரு பெரிய சேலஞ்சே இல்லை, ரொம்ப இம்பார்ட்டன்ஸே கொடுக்கலாம். ஆனா இப்போ ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. பிகாஸ் ஒரு வாட்டி ஸ்ட்ரோக் வந்தானா வாழ்க்கையில ஒரு பெரிய ஃபங்க்ஷனல் லாஸ். அதனால வி ஹாவ் டு பி. ஹார்ட் அட்டாக் எப்படியா நம்ம அட்ஜஸ்ட் பண்ணலாம். ஹார்ட் கொஞ்சம் வீக் ஆனாலும் ஸ்டெண்ட் போட்டு வேற ஏதாவது கேன் ஆக்சுவலி லீவ் பிகாஸ் யுவர் பிரெயின் இஸ் இன்டாக்ட். பிரெயினுக்கு ஏதோ ஆச்சுன்னா என்ன ஆகும்? நல்லா கண்ட்ரோல் பண்றதே பிரெயின் தான். நம்ம நடக்கிறது, பார்க்கறது, குவாலிட்டி ஆஃப் லைஃப் ரொம்ப மோசமாயிடும். கண்ணு பார்க்காம இல்லை காது கேட்காமையோ
இல்ல நடக்காமையோ, இல்ல மெமரி இல்லாமலோ நம்மளால ஒரு நல்ல குவாலிட்டி ஆஃப் லைஃப் வாழ முடியாது. அதனால நான் எப்பவும் கேர்ஃபுல்லா இருக்கேன்.